ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோழிங்களுக்கெல்லாம் சீக்கு வந்தால் எப்படி தடுக்கிறது, அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு சீக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கோழி நீங்கள் காலையில் நீக்கி விட்டிங்கன்னா இறதிங்காமல் ஒரே இடத்துல குறுகிட்டு இருக்கும். அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல்லாம் கழிஞ்சிருக்கும். அப்புறம் நீங்கள் அதை பிடிச்சி அந்த கழுத்தை லைட்டாக அமுத்தி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் காய்ச்சல் அடிக்குதா, என்ன சீக்கு அப்படின்னு. இந்த காய்ச்சல் எதனால் வருதுன்னா, நீங்கள் மழை காலத்தில் நேரத்திலே நீக்கி விட்டுருவீங்க. அது மழை பெஞ்ச தண்ணியை மாற்றாம விட்டுருந்தீங்கன்னா அந்த தண்ணியில் ஏதாச்சும் டிசீஸ் இருந்ததுன்னா கோழிக்கும் தொட்டிக்கும். ஒரு கோழிக்கு சீக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல கொண்டே விட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் மற்ற கோழிகளுக்கு பரவாமல் இருக்கும். நீங்கள் அதே இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மற்ற கோழிகளுக்கு பரவியும் சீக்கு வரும். மேக்ஸிமம் இந்த வெள்ளை கழிச்சல், காய்ச்சல் இது மாதிரி தான் சீக்கு வரும். அதை நம்ம ஈஸியாகவே வெள்ளை கழிச்சலை குணப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். காய்ச்சலை வந்து ஈஸியாக குணப்படுத்திடலாம். நீங்கள் மாதத்துக்கு 2 தாட்டி கவர்மெண்ட்டு மாட்டாஸ்பத்திரியில் ஊசி போடுவாங்க. அந்த ஊசி நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்காச்சு எஃபெக்டாக இருக்கும். சீக்கு வராமல் நமக்கு கோழிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். இந்த சீக்கு வந்த கோழியை நீங்கள் மருந்து போட்டு எல்லா கோழிங்களோட பழக விட்டிங்கன்னா இந்த இருக்கிற சீக்கு வந்த கோழி போய் எல்லா கோழியோட பரவி எல்லா கோழிக்கும் சீக்கு வந்துடும். அதனால் அந்த சீக்குள்ள கோழியை நீங்கள் தனியாக அடைச்சி வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ.